பஞ்சமுகி வந்துட்டு போனது தெரிஞ்சது. பஞ்சமுகி செத்து போயிட்டாளே, அவ எப்படி வந்தா? பஞ்சமுகி செத்தது உண்மைதான். ஆனா அவளுக்கு இருக்கிற அதீத சக்தியால அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற புதையலை எடுக்க விடாம தடுக்கிறா. அவ காவல் இருக்கிறதுனாலதான் அந்த புதையல் இருக்கிற இடத்த உன்னால தோண்ட முடியல. கோவிலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற பஞ்சமுகியோட சக்திய அந்த கோவிலுக்குள்ளேயே நாம அடக்கி வைக்கணும். அமிர்த கரியில அந்த சக்திக்கு ஒரு ஜீவாத்மா கிடைச்சு அந்த பரமாத்மாவோட சேர்ந்தா நாசமாயிடும், சர்வமும் நாசமாயிடும். அந்த அமிர்த கடிய நாம யமகண்ட நேரமா மாத்தி அந்த சக்திய ஜீவாத்மாவோட சேர விடாம பஞ்சமுகியோட சக்திய பஞ்சபூதத்தோட சேர்த்தற. அது என்னோட வேலை. அந்த ஜீவாத்மா எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க பூஜை பண்ண போறேன். ஒரு சின்ன யோசனை கேட்கலான்னு வந்தோம். என் நிலைமை என்னன்னு தெரியாத நிலைமையில நான் இருக்கேன். நான் என்ன யோசனை சொல்ல முடியும்? போன வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகி இழந்தோம். இப்போ கோவிலையும் மூடியாச்சு. சித்திரை மாசம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வர சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பஞ்சமுகி போன அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் மீளல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஒரு வழியும் தெரியாதப்ப அம்மன் மேல பாரத்தை போட்டு இந்த வருஷம் திருவிழாவை நடத்தும். காலங்காலமா நடந்துகிட்டு இருந்த திருவிழாவை எக்காரணத்தை கொண்டு தடப்பட விடும். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சுமங்கலிகளும் பஞ்சமுகிய மனசுல வேண்டிக்கிட்டு மஞ்சளை புடிச்சு பூஜை பண்ணி திருவிழாவை நடத்தும். நாம புடிச்சு வைக்கிற அந்த மஞ்சள் தான் நம்ம பஞ்சமுகியோட உரிமை. அந்த தாய் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழியை எல்லாரும் ஒரே மனசா கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். பாப்பா, உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. உங்க வீட்ல இருக்காங்களா? இந்த ரத்தத்தை தேய்ச்சா சீக்கிரம் குணமாயிடலாம். நீ ஒன்னும் கவலைப்பட. அண்ணே, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே பஞ்சமுகி பொண்ணு தூக்கிட்டு வந்தேனே. எதுக்கு நான் போயிட்டு தூக்கிட்டு வந்தேன்? உன் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் செத்து போன உன் பொண்டாட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? செத்து போன என் பொண்டாட்டியை பத்தி கேட்கறதுக்கு நீ யாருடா? உன் பொண்டாட்டிய கொன்னது நான் தான்டா. ஆத்மா ஜீவாத்மா இருக்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி ஒருத்தர் போல இன்னொருத்தர் இருக்கிறது உண்மைதான். பஞ்சமுகியோட சக்திய வரவழைக்கிற அதே உருவத்துல இருக்கிற ஜீவாத்மாவையும் வரவழைக்கிற
மாயாதிவானாதி வெண்ணீஸ்வராய முக்கண்ணை உடையோனே கைலாசநாதா ஆதாரம் நீதானே திகம்பராய அன்பான தந்தை நீ நமச்சிவாயா உள்ளாகி பூண்டாகி நீயும் பங்கு ஆளாகி தேனாகி நீயும் நின்று காத்தாய் மந்தார முக்கிய பகு புஷ்ப சுபூஜிதாய தாய தந்தையை வட பழந்தே ஈஸ்வராயா இப்போது இங்கே நான் எல்லாமே போற்றி பொல்லாத அரக்கர்கள் செய்கின்ற ஆட்சி பக்தர்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீக்கி சூலத்தை ஏந்திட சூழ்ச்சிகள் போகும் நீரின்றி சிவனின்றி மண்ணின்று ஏறு நாமம் இல்லாமல் நாங்கள் கவேறு சுடுகாட்டில் வாழ்கின்ற சுடலமான சாமி இடுகாட்டை தாண்டி நீ விரைவாக வா ஈரேழு லோகத்தை வென்றாய கீதா ஆகாயம் நீதானே ஆதி சிவநாதா நாளெல்லாம் நலமாக சௌத்திரத்தை காட்டு அர்த்தநாதீஸ்வர தாண்டவமாடிடு ஈஸ்வரரே வெளியே நடக்கிற பஞ்சசலிதம் புண்ணியம் யப்படே சிவ சந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சஹ மோததே பஞ்சமுகி யம பஞ்சமுகி பஞ்சமுகி யம பஞ்சமுகி பஞ்சமுகி யம பஞ்சமுகி பஞ்சமுகி யம பஞ்சமுகி தெய்வமா இருந்த நம்ம பஞ்சமுகிய பழி வாங்கினது இந்த கோயில் தான். இங்க யாரும் பூஜை பண்ணக்கூடாது. பஞ்சமுகி இறந்து போனதுக்கு அப்புறம் ஊர் ஜனங்களும் இறந்து போனாங்க. அது இந்த ஊருக்கு கேடுன்னு கோயிலையே இழுத்து மூடமில்ல. வருஷம் வருஷம் அம்மனுக்கு நாங்க திருவிழா நடத்திட்டு வரோம். இது காலகாலமா நடந்துட்டு வர சம்பிரதாயம். இது என்ன? ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு பஞ்சமுகி இங்க இருப்பா. அந்த பஞ்சமுகியோட உருவமா நினைச்சு இந்த மஞ்சளை புடிச்சு வச்சிருக்கோம். எங்க சங்கல்பத்தோட பலத்தால பூஜையால அந்த பஞ்சமுகியை மறுபடியும் இங்க வரவழைப்போம். மஞ்சள் குங்குமம் வச்சு வேணா பஞ்சமுகி வந்துருவாளா? அப்போ நான் உங்களை விட நிறைய மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை செய்யறேன். செத்து போன எங்க அப்பா வருவானா? ஐயா, பஞ்சமுகி இன்னும் சாகலையா? அவன் திரும்பவும் வந்து என்னோட வயிற்றுல பொறப்பாயா? பஞ்சமுகி திரும்ப பொறப்பாளா? அவ உன் வயித்துல இருக்காளா? ஏ பஞ்சமுகி, என் கையால சாகிறதுக்கு மறுபடியும் பிறக்க போறியா? பஞ்சமுகிய நான் தாண்டா கொன்ன. என்னங்க அடியாய் பண்ணீங்க? என்ன இதெல்லாம்?